ஆடி மாதம் சொன்னாலே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது ஆகாத மாதம், ஒரு போர்க்கால மாதம், நமக்கு எப்படி தான் பலன்கள்லாம் ஏற்பட போகுமோங்கிற ஒரு பயத்திலே ஒரு அச்சத்திலே வாழக்கூடியவங்க தாங்க அதிகம். ஆடி மாதம் சொன்னாலே சக்தி மாதம் சொல்லலாங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். தெய்வீக ஆற்றலுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம், தெய்வீக குணம் நிறைந்திருக்கக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் இந்த துர்க்கை காளி மாதிரி பெண் தெய்வ வழிபாடுக்கு ஒரு உரிய மாதம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 18ஆம் பெருக்கு, ஆடி 18 விழா இந்த மாதிரியான ஒரு விசேஷமான நாட்கள் நடந்திருக்கக்கூடியது இந்த மாதத்துல தான். ஆடி பிறகு தினத்தில் எல்லாமே நதியோரம் இருக்கக்கூடிய கோயிலில் இந்த கன்னி பெண் வழிபாடு செஞ்சால் சிறப்பான கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு. சுமங்கலி பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க இந்த சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது தாங்க. ஆடி பெருக்கன்னைக்குன்னு தான் இல்லை, ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களுமே இந்த மாதம் முழு முடிகிற வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இந்த தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இந்த மஞ்சள் குங்குமம் இந்த ரவிக்கு துணியெல்லாம் கொடுத்து நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, மற்ற பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் கொடுத்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பு, உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புரியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்குங்க. வேலையிலையும் சரி வெளியிலையும் சரி. அதுவுமே இந்த உறவு வகையில் சகோதர உறவுகளை பொறுத்த வரைக்குமே நிறைய மனஸ்தாபம். நீங்கள் நல்லதை நினச்சி செஞ்சுருந்தா கூட உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்திலையும் கொஞ்சம் தொந்தரவு சந்திக்காத நபர்கள்ங்கிறது மிதுனராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் இல்லாமலாம் இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அருமையான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நேரம். படித்து முடிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளாக இருந்தால் இப்போ வேலைக்கு முயற்சி செய்ய பாருங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வாகன யோகம் சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம். நிறைய பேர் இருக்கிற வாகனத்தை, ஒரு பழைய வாகனத்திட்ட சரியாக உங்களால் செயல்பட முடியல, அதை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. அதுலேயுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இடமாற்றம் வந்தால் இந்த நேரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு அது சிறப்பாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர வகையில் நீங்கள் சந்தித்த மனசாபம் நீங்கள், ஏன்னா சகோதர வகையில் இனி வீட்டில் அவங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய தேவைங்கிறது இந்த நேரம் தேவைப்படுது. அதனால் உங்கள்கிட்ட இந்த நேரம் நல்ல முறையாக நடந்துக்க பார்ப்பாங்க. சுபகாரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட இருக்கிறதால சகோதர வகையில் மனசாபங்கிறது படிப்படி நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் எந்த இடத்துல உதவி கேட்டாலும் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலும் நீங்கள் யார்கிட்ட உதவி போய் கேட்டு நிற்க மாட்டீங்க. உதவி கேட்குறது பிடிக்காது. ரொம்ப வைராக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க. காசு பணம் எல்லாமே நீங்கள் யார்கிட்டையுமே எந்த சூழ்நிலையும் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து நிற்க மாட்டீங்க. உங்களால் முடிஞ்சதை வேணால் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வருவீங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிற்கணும், கையேந்தி நிற்கணுங்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் உதவி கேட்கலினாலுமே உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான காலமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றுதாங்க. பகை எல்லாமே எந்த இடத்துல எல்லாமே பாராட்டிட்டு வந்தாங்களோ வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பகை பாராட்டி இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு எதிர்குத்தம் சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. அந்த தொல்லை இல்லைங்க இந்த நேரம். யாரெல்லாம் உங்ககிட்ட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சச்சரவு ஏற்படுத்தினாங்களோ அவங்க தன்னால் விலகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் இந்த நேரம் உறுதியாக இருக்கிறீங்க. எந்த செயல்பாட்டில் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. நீங்கள் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் பிரச்சனை சரியாகக்கூடிய நேரம். உங்களை தோக்கடிக்க இந்த நேரத்தில் யாருமே இல்லைங்க. தனிப்பட்ட முறையாக இருக்கட்டும், ஒரு கூட்டு முயற்சி செய்கிறதா இருக்கட்டும், இந்த நேரம் நீங்கள் எங்கே போனாலும் செல்வாக்கு வசந்து தான் வரும்.
இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது. தொழில்ல கூட நல்ல முன்னேற்றம் தான். மனசுல மட்டும் ஒரு நம்பிக்கை, தைரியத்த கொண்டு வர பாருங்க. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. அதே மாரி இதுக்கு முன்னாடி நெறைய விரைய செலவு சந்திச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பணத்த வாங்கி, கடன் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது வேற ஒண்ணுக்கு தான் செலவாயிருக்கும். சம்மந்தமில்லாத செலவு நெறைய சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. காசு கரைஞ்சது தான் மிச்சங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில அது இல்ல. செலவாயிட்டு இருந்த காலகட்டம் எல்லாமே இனி நீங்குது. பண வரவு வரக்கூடிய காலமா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆனா, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் கொஞ்சம் தல தூக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொத்து பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இல்ல. இந்த நேரம் பிரச்சனை ஏற்பட்டாலுமே, அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வண்டி வாகன யோகம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது. ஆனா, வண்டி வாகனத்தில பயணம் அதிகமா செய்றது வேண்டாம். இந்த இரவு சமயத்தில எல்லாமே அதிகமா இந்த வண்டி வாகனம் இயக்குறது வேண்டாம். அதில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் பேசிக்கிட்டே போறீங்கல்ல, வாகனம் ஓட்டுறது, ஃபோன் பேசிக்கிட்டே மத்த விஷயத்த செய்யறது, அது எல்லாமே கொஞ்சம் விட பாருங்க. சனி வக்கரத்தில இருக்கிறாரு. இந்த விஷயத்தில பொறுத்தவரைக்குமே பயணத்தில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா மண் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மண்ண வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க. அற்புதமான காலகட்டம் தான். தாராளமா நீங்க செய்யலாம். தொடர்ச்சியா இதுவரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஒண்ணு போனா ஒண்ணுன்னு பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தீங்களே, அது எல்லாமே படிப்படியா நீங்க இந்த மாசத்தில பொறுத்தவரைக்குமே. ஆனா வம்பு வழக்குங்கிறது கொஞ்சம் வெளியில தேடி வரும். கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வெளியிடத்துல. பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கங்க. அதிகப்படியா நீங்க யார்கிட்டயும் இந்த நேரம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு நிறுத்திட்டீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க. கோபமா பேசுறது வேண்டாங்க. இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே கோபத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது பேசுறீங்க. அது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாவே இந்த நேரம் ஏற்படுத்திடும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க. மிதுன ராசிக்காரங்க குழந்தைங்ககிட்டயும் அப்படிதாங்க. குழந்தைங்க இதுக்கு முன்னாடி பொறுத்தவரைக்குமே நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. வெளி இடத்துல நெறைய வம்பு கொண்டுட்டு வந்து விட்டுருப்பாங்க. வீட்டு வாசப்படியில தினமுமே ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய பெத்தவங்களா தான் இருந்திருப்பீங்க. அதுவுமே இந்த நேரம் உங்களுக்கு குறைஞ்சு வரும்னு சொல்லலாங்க. ஏன்னா, இந்த நேரம் குழந்தைகளோட நிலையில நல்ல மாற்றம் காத்திருக்குது. அவங்களுடைய நடவடிக்கையிலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே கோபமா பேசுறத நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது. எதையுமே அன்பா ஒரு 4 வார்த்தை பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. கண்டிப்பா குழந்தைங்களால நல்ல மாற்றம் தான். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்குது. இந்த கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிப்படியா நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. யாரெல்லாம் எதிரியா நினைச்சீங்களோ, அவங்க கூட இந்த நேரத்தில உங்ககிட்ட ஒரு இணங்கி வந்துருவாங்க. நட்பா மாறிருவாங்க. ஆனா, இந்த நேரம் நெருக்கமா இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதுவே எதிர்ப்பாலின வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. மத்தபடி இந்த நேரம் சந்தோஷமான நேரம் தான். சிக்கல் எல்லாமே வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, சிக்கல் எல்லாமே படிப்படியா நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம, எங்கேயாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட, அந்த நேரத்தில நீங்க கோபத்த கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, எந்த இடத்துலயும் சிறப்பான நேரம் தாங்க. பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இல்லாம இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால, உங்களுக்கு இந்த நேரம் யோகமான நேரம் தான். தைரியம், தன்னம்பிக்கை மனசுல இருந்துட்டா போதும். அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிரும்னு சொல்லலாங்க. பண வரவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும், பண வரவு சிறப்பா இருக்குது. சொந்த பந்தம் உதவி செய்தோ இல்லையோ, மத்தவங்க தேடி வந்து உதவி செய்வாங்க. அதே மாதிரி இந்த கடல் கடந்து வரக்கூடிய வேலை, வியாபாரம், பயணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது. முன்னேற்றமான நேரம் தாங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் குடுக்கணுங்க மிதுன ராசிக்காரங்க. இயல்பாவே நீங்க எப்பயுமேங்க பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருப்பீங்க. ஆரோக்கியமான உணவ தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க நீங்க தான். ஆனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நீங்க இன்னுமே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்க. இந்த காது, இந்த மூக்கு, இந்த தொண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி இந்த தலை சுத்துறது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதனால உடல்ல நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க. தினமுமே முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிவ ஆலயத்தில் முடிஞ்சால் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இல்லைன்னா வாரம் ஒரு முறையாவது வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சிவ ஆலயம் இருந்தாலும் சரி, சிவ ஆலயத்தில் தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். முடிஞ்சவங்க சிவ மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆடி மாத காலகட்டங்களில் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாத காலத்தில் சொல்லலாம். வேலை வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பா மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. தொழிலில் வருமானம் இருக்கும். ராசிநாதன் வக்கரம் முடிஞ்சிருக்கிறதால எந்த முயற்சி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. கூட பிறந்தவங்க சொந்த பந்த வகையில் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதம் தான். பெண்களுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். மாங்கல்ய பணம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்சவங்க இந்த நேரத்தில் பெண் தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது பெண்கள் சந்திக்காத நாளே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் சந்திச்சிருப்பீங்க. ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் இருந்த குழப்பம் போராட்டம் இல்லை. திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் தேடக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் செய்யலாம்.
கூட்டு தொழிலுமே நல்ல மாற்றம் இருக்குது. பிள்ளைங்க வழியிலையும் நல்ல மாற்றம் தான். தொழில் வியாபாரத்துலேயும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் வீட்டில் ஆசைப்பட்டவங்க விஷயத்த எல்லாமே செஞ்சு முடிக்க போகிறீங்க. ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இந்த நேரம் அதிகப்படியான சண்டை சச்சரவு இல்லை. ஒரு இடைவெளிங்கிறது நேரம் இல்லைங்க. ஒரு இணக்கமான சூழ்நிலை தான். சொந்தக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனக்கசப்பு வந்து போகும். அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கக்கூடிய நேரம் தாங்க. அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் தேடக்கூடிய முயற்சி நீங்கள் செய்யலாம். புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் செய்யலாங்க. பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கிறதால இந்த நேரம் அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. பல நெருக்கடியிலிருந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான். பண வருமானத்தை பற்றி பயப்பட வேண்டாம். குலதெய்வ வேண்டுதல் இருந்தால் மட்டும் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாள் கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கேது பகவான் பொறுத்த வரைக்குமே 3ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வேலையும் பார்த்து செஞ்சீங்கன்னா அடுத்தவங்க தயவை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. உங்களுக்கு நீங்களே உதாரணமாக இருந்து முன்னுக்கு வர முடியுங்க. புதன் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏக்கம் தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குங்க. செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் தான். பொதுவாகவே நவகிரக வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாட்டை இந்த மாதத்தில் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வங்களுக்கு ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லம்ங்கிறது பெண் தெய்வங்களுக்கு உண்டு. அதனால் தொடர்ந்து பெண் தெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க. மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன பெண் தெய்வ ஆலயம் இருக்குது, அந்த பெண் தெய்வத்துக்கு என்ன பேருங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு, அதாவது ஆடி மாத காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.